வணக்கம் நண்பர்களே, நான் ரமணன் விஸ்வநாதன், அஸ்ட்ராலஜர், பிவைகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து பேசுகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை இந்த காணொலியில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இப்போ நம்ம சனி பெயர்ச்சியினுடைய பலன்கள் எல்லா ராசிக்கும் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ கடக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். கடகராசி காலபுருஷனில் 4வது ராசி. இது சுகஸ்தானம். இது சந்திரனுடைய மெயினான வீடு. சந்திரன் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு வளர்பிறையும் தேய்பிறையும் சேர்ந்த ஒரு மூட் ஸ்விங்ஸ் இவங்களுக்கு இருக்கும். கற்பனை வளம் மிக்க ஒரு ராசி. இவங்களுக்கு அன்பே பிரதானம் அப்படிங்கிற ஒரு ராசி. எல்லாரையும் ஒரு அன்பால அரவணைக்கிறது இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு குணம். இவங்கள்ட்ட போயிட்டீங்கனாலே போகிறோம், மனசு அப்படி பாரம் இறங்கிடும். அதே மாதிரி நிறைய இமோஷனல் பேகேஜ் வச்சுப்பாங்க. அதை வெளியில விட்டுட்டாங்கனாக்க இவங்க லைட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி இவங்களை பார்த்தாக்க எல்லாருக்கும் தன் விஷயத்த கொட்டணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நேச்சுரலா வரும். ஏன்னாக்க இவங்களுடைய அந்த தாய்மை குணம் ஆட்டோமேட்டிக்கா அட்ராக்ட் பண்ணும். பேசிக்கா இவங்களுக்கு இப்போ இவங்களுடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதங்கள், ஆயில்யம் 4. ஸோ இவங்க எல்லா ஃபீல்ட்லயும் ஷைன் பண்ணக்கூடிய ஆட்கள். மெயினாக ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், அதே மாதிரி கற்பனை வளம் மிக்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயும் இவங்க ஷைன் ஆகக்கூடிய ஆட்கள். அதே மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஷைன் ஆகக்கூடிய ஆட்கள், அட்மினிஸ்ட்ரேஷனில் ஷைன் ஆகக்கூடிய ஆட்கள், இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கலாம், மெடிக்கல் ஸ்ட்ரீம்லேயும் இவங்க ஷைன் ஆகக்கூடிய ஆட்கள். எல்லா விஷயத்துலையுமே இவங்க இருப்பாங்க. சந்திரன் இல்லாத இடமே கிடையாது. எக்கனாமிக் பேலன்ஸ் அப்படிங்கிறதே இவங்க தான் இவங்களால டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா சந்திரன் தான் அதுக்குரிய அதிபதி. ஸோ இவங்க மக்களோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு ராசி. ஸோ இவங்களுக்கு சனீஸ்வரர் 8ஆம் இடம். இவங்களுக்கு விரோதியான சனீஸ்வரர் இவங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்தார். ஸோ இந்த காலகட்டம் நிறைய ஏமாற்றங்கள், மன அழுத்தங்கள், நம்பி யாருக்கோ ஹெல்ப் பண்ண போய் இவங்க போய் மாட்டிக்கிட்ட ஒரு விஷயங்கள், இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் ஒரு ஒரு கசப்பான அனுபவம். அதே மாதிரி வேலையில இருக்கோமா இல்லையா, இருப்போமா இருக்க மாட்டோமா இப்படிங்கிற ஒரு விஷயங்களும் நடந்தது. அது சனீஸ்வரர்னால இல்ல, செவ்வாயினுடைய மூமெண்ட்டே இல்லாததுனால நடந்த ஒரு விஷயம். இப்போ 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல போய் சனீஸ்வரர் போய் உட்கார போறார். 9ஆம் இடம் சொல்லும் பொழுது தகப்பனார் ஸ்தானம். அந்த ஸ்தானத்துல சனீஸ்வரர் போய் உட்கார போறார். அவருக்கு வீடு கொடுத்தவர் இவங்களுக்கு 12ல போய் உட்கார போறார். ஸோ மெயினான விஷயம் இவங்களுடைய தகப்பனாரனுடைய ஆரோக்கியம் பெட்டர் ஆகும். ஆனா அதுக்கு வேணுங்கிற செலவுகளும் இவங்களுக்கு இருக்கு. பாக்யஸ்தானத்துல சனீஸ்வரர் உட்கார்றாருனாக்கா இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்த ரொம்ப சரிபார்த்து டபுள் டிக் ட்ரிபிள் டிக் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமாக தான் அந்த பாக்கியம் இவங்களுக்கு கை சேரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த காலகட்டம் நமக்கு 9 கூடையவர் 12லயும் இவங்களுக்கு 7 கூடையவர் 9லயும் இருக்கிறதுனால ஃபாரின் போகணும், அங்க போய் படிக்கணும், அங்க போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல அமைப்பு. ஆனா என்ன ஒரு விஷயம்னாக்கா, ஒரு குடும்பத்தோட சேர்ந்து போய் இருக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இப்ப இல்லை. தனியா போய் செட்டில் ஆகி ஒரு மாதிரி உத்தியோகம்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா நீங்க குடும்பத்தை கூட்டின்னு போகிறதுக்குரிய ஒரு அமைப்பு கிடைக்கும். சனீஸ்வரர் பார்க்கறது உங்களுடைய 3ஆம் இடம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிற காலகட்டம் எல்லாம் நிறைய மென்டல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருந்தது. அந்த ஒரு அமைப்பு மாற போறது சனீஸ்வரர் அந்த 3ஆம் இடத்தை பார்க்கும்போது. அந்த 3ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய மனோநிலை ஒரு மாதிரி ஸ்தைரியமாயிடும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு உற்சாகமும் ஒரு தைரியமும் உங்களுக்கு வரும். ஒரு புது முயற்சியை நீங்க மேற்கொள்வதற்கான எல்லா விஷயங்களும் படிக்கலும் நீங்க இப்போ வைக்கலாம். அதற்குரிய எல்லா நல்ல ரிசல்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு நல்லா இருக்கு. அதே மாதிரி ஏதாவது ப்ராப்பர்ட்டி விற்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதற்குரிய நபர்கள் எல்லாரும் வருவாங்க. உங்களுக்கு அதை ஈஸியா ஸ்மூத்தா சேல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்துல நமக்கு கிடைக்கும். இப்போ சனீஸ்வரர் பார்க்கக்கூடிய மற்ற இடம் உங்களுடைய 6ஆம் இடம். 6ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது அதை 2 கிரகமும் பார்க்கறது. அந்த 6க்குடைய குரு பகவானும் அந்த 6ஆம் இடத்தை பார்க்கறார். அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஏதாவது லோன் வேணும், வீடு கட்டுறதுக்கு, இல்லை பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு,
வேற ஏதாவது ஒரு பர்சனல் லோன் வேணும் அப்படின்னா இந்த இந்த டயத்தில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த அப்ரூவலும் ஆகிடும், டாக்குமெண்ட் கிளியரும் ஆகிடும். அதே மாதிரி உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், 6ஆம் இடம்ங்கிறது உத்தியோகஸ்தானம், எம்ப்ளாயீஸாக இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்த வந்து சனீஸ்வரரும் குருவும் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு ரெக்கக்னிஷனும் கிடைக்கும். போன வருஷம்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மட்டும் இருந்தது, ரெக்கக்னிஷனே இல்லாமல் இருந்தது, உத்தியோகத்தில் இருக்கோமா இல்லையான்னு தெரியல, பேர் கெட்டு போச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரெக்கக்னிஷனும் கிடைக்கும், உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி சனீஸ்வரர் பார்க்கறது உங்களுடைய 11ஆம் இடத்தை. 11ஆம் இடத்தை சனீஸ்வரர் பார்க்கும்பொழுது அது வந்து உங்களுக்கு வந்து பாதகஸ்தானம். அந்த பாதகங்கள் வந்து கம்மியாகும். ஆனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள்னா இன்ஸ்டால்மெண்ட்ல கிடைக்கும். ஒரே ஸ்ட்ரெச்சில் ஒரு லாபகரமான விஷயம் கண்டிப்பா கம்ப்ளீட்டா கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இன்ஸ்டால்மெண்ட்ல கிடைக்கும், இல்லாட்டினா டிலே ஆகி கிடைக்கும். இந்த 2 விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. இப்போ சனீஸ்வரர் வந்து நேர்கோடாக செல்லக்கூடிய காலம், அதாவது மார்ச்லேருந்து ஆரம்பிச்சு ஜூன் 18 வரைக்கும். இதுல வந்து மார்ச்லேருந்து மே வரைக்கும், மார்ச் ஏப்ரல் மே இந்த 3 மாசமும் வந்து ரொம்ப குரூஷியலான டைம். எனக்கு இது வந்து பர்ஃபெக்ட் ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலம். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு மேஜர் டெசிஷனும் எடுக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. பர்ஃபெக்டா ராகு பகவான் வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல வந்து உட்காரட்டும் கும்பத்துல, அதுக்கப்புறமா நீங்க வந்து எந்த டெசிஷன் வேணாலும் எடுங்க. இது வந்து கொஞ்சம் சீரியஸான காலகட்டம் தான். எதெல்லாம் பாசிட்டிவா சொன்னோமோ அதெல்லாம் கொஞ்சம் மேலும் கீழும் ஆகிறதுக்குரிய ஒரு காலமாக இருக்கும். ஆனா அந்த ஜூன் 18க்கு அப்புறமா அவர் வந்து வக்ரமாகிறார். வக்ரமாகும் பொழுது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு தடையா இருந்ததோ அதுவே வந்து முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து சனீஸ்வரருடைய அந்த மூமெண்ட்னால நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து நமக்கு வந்து ஜூன் 18லேருந்து ஆரம்பிச்சு நமக்கு வந்து நவம்பர் 28 வரைக்கும் இந்த இந்த அமைப்பு இருக்கு. அதுக்கப்புறமா திரும்பி அவர் வந்து நேர் பாதையாக செல்றார். அந்த நேர் பாதையாக செல்லக்கூடிய டைமும் வந்து நம்ம ரொம்ப பாசிட்டிவான டைம் தான். அதுல வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏப்ரல் மாசம் கடைசி வரைக்கும் அவர் உத்திரட்டாதி 3ஆம் பாதம் வரைக்கும் போயிடுறார். பொதுவா உங்களுக்கு வந்து இந்த இந்த நேரம் வந்து நமக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான அமைப்பு தான் கடகராசி அன்பர்களுக்கு. மெயினா வந்து உத்தியோகம் பார்க்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்ப வந்து சொந்த தொழில் பார்க்கும் அன்பர்கள், சொந்த தொழில் பார்க்கும் அன்பர்களுக்கு வந்து அந்த 10ஆம் இடத்துக்கு வந்து கரெக்டா 10ஆம் இடத்துக்கு 12ல வந்து சனீஸ்வரர் வந்து உட்கார்ந்துருக்கார். அதனால உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குறுக்க வேண்டிய ஒரு காலமாக வரலாம். உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரை வந்து குறுக்கிறார், அதனால உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை வந்து குறுக்க வேண்டிய ஒரு காலமாக வரலாம். இல்ல அதை வந்து இவ்வளவு பெரிய எக்ஸ்பான்ஷன் வேண்டாம், நமக்கு இவ்வளவு தேவை போரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இடம் மாறுறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் நல்லா இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து லாபங்கள் தான் வருமே தவிர நஷ்டங்கள் கிடையாது. அவர் பார்க்கக்கூடிய இடமான தொழில் ஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்கறாருங்கிறதுனால எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கும் போது உங்களோட இன்கம் வந்து கரெக்டாக டேலி ஆகிற லெவலுக்கு வந்து அவர் வந்து கொண்டு வந்து விட்டுருவார். இதெல்லாம் வந்து அமைப்பு. ஸோ இதில் வந்து மூத்தவர்கள் மூத்தவர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது தாத்தா பாட்டி அவங்களுக்குலாம் வந்து ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இந்த இந்த வருஷத்துல இருந்து வந்து இந்த சனி பார்வையிலிருந்து அந்த 5ஆம் இடம் தப்புவதனால் அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய மென்டல் ஸ்டேட் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆயிடும். அதே மாதிரி குழந்தைகளுடைய ஆரோக்கியம், படிப்பு எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அவங்கள பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதே மாதிரி உங்களுடைய மூத்தவர்கள், அதாவது அக்கா அண்ணா, அவங்களுடைய ஸ்தானத்துக்கு சனீஸ்வரருடைய நேர் பார்வை வருகிறது. அதனால அவங்களுடைய ஆரோக்கியமும் வந்து பெட்டர் ஆயிடும். ஆனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் மட்டும் டிலே ஆகி வரும், இல்லை இன்ஸ்டால்மெண்ட்ல வரும். இது ஒண்ணுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த பீரியட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இதை வந்து பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி.